ரிஷபராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். சனி வக்ரபலன் 2025 ரிஷபம். அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சியானார். கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு போனார். இப்போ மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிச்சுட்டு இருக்கார். இந்த மீனராசியில் சஞ்சரிக்கும் பொழுது வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். எப்போ அப்படின்னா நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை வக்ரகதியில் சஞ்சரிக்க போகிறார். அதாவது ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 இது ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி 28ஆம் தேதி வரை 2025 இந்த காலகட்டத்தில் வக்ரகதியில் மீனராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதியால் என்னென்ன பலன்கள் ஏற்படும், எந்த பலன்கள் நல்ல பலன்கள் நடக்கும், நடக்கக்கூடிய பலன்களுடைய மாற்றங்கள் என்ன, இந்த விஷயங்கள்ல எந்தெந்த இந்த வக்கர காலங்கள் சனி வக்கர காலங்களில் எந்தெந்த விஷயங்கள் வேகமாக நடக்கும், ஸ்லோவாக நடக்கும், இதுக்கான வழிபாடு என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது இந்த 4 கிரகத்தை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வக்கரகதியில் ஆகும். இப்போ இந்த சனி பகவான் எப்படி எந்த டைமில் வக்கரமாகிறார் அப்படின்னா சனி பகவான் இருக்கிற ராசியிலேருந்து சூரியன் 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் வர்ற வரைக்கும் வக்கரகதியில் தான் சஞ்சரிப்பார். அப்போ மீனராசிலேருந்து கடகராசி உள்ளே போகும்பொழுது அந்த கரெக்டாக பாகையை அதாவது டிகிரியை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது எப்படி என்ன பலன்களை செய்யும் அப்படின்னா பொதுவாக உச்சமான கிரகம் வக்கரமான நீச்ச பலனை செய்யும், நீச்சமான கிரகம் வக்கரமான உச்ச பலனை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் உச்சமாகிறது நீச்சமாகிறது தான் அதனுடைய காரகத்துவ பலன்களை அனுசரித்து தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் நமக்கு எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்னா 50% காரகத்துவ பலன்களை அனுசரித்து செய்யும், 50% ஆதிபத்திய பலன்கள், அதாவது அந்த லக்னத்துக்கு எந்த இடத்துக்கு அதிபதியோ எந்த இடத்துல நிற்கிறாரோ அதை அனுசரித்து பலனை செய்யும். அப்போ அந்த வக்கரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னுடைய காரகத்த பலன்களை விட ஆதிபத்திய பலன்கள் அதிகமாக செய்யும். சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த வக்கர காலம். அதனால் பார்த்தீங்கன்னா காரகத்துவ பலன்களை விட ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யக்கூடிய காலம்தான் இந்த சனியுடைய வக்கர காலங்கிறது. இப்போ சனியோட காரகத்துவம் எப்படின்னா என்னது, அதாவது தடை, தாமதம், இழுபறி, ஸோ உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காமல் இருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா கம்மியாக, அதாவது கடுமையாக உழைக்க வச்சு கம்மியாக சம்பளம் கொடுக்குறது, தடை, தாமதம், இழுபறி. அதே போல் பார்த்தீங்கன்னா அசிங்க அவமானம், அதே போல் பார்த்தீங்கன்னா ஏமாந்து போகிறது, யார்கிட்டையாவது போய் ஏமாந்து போகிறது, இந்த மாதிரியான அவயோக பலன்களாக இருக்கும் சனியுடைய காரகத்துவங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா சனியுடைய காரகத்துவ பலன்கள், அதனால தான் பார்த்தீங்கன்னா குரு அதாவது சுபகிரகம் வக்கரமான தீய பலன், ஏன்னா அது தன்னுடைய காரகத்துவ பலன் இழந்துடும். அதுவே பார்த்தீங்கன்னா பாவகிரகம் சனி முழுக்க முழுக்க பாவகிரகம், சனி பாவகிரகமாக இருக்கிறதுனால வக்கரமாகும் போது அது நல்ல பலனை செய்யும். அதாவது தன்னுடைய காரகத்துவம் அதாவது தன்னுடைய நீச்ச காரகத்துவ பலன்களை அது செய்யாது. இப்போ பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரிஷப ராசியை பொறுத்த வரைக்குமே 9க்கும் 10க்கும் உடையவர், தர்ம கர்மாதிபதி. அதாவது 9ஆம் இடங்கிறது என்ன, தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம். 10ஆம் இடங்கிறது என்ன, தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய இடம். இந்த 9க்கும் 10க்கும் உடையவர் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம்ங்கிற 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி இருப்பது நன்மை. அதான் எந்த கிரகம் இருந்தாலும் 11ஆம் இடத்துல நன்மை. ஏன்னா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் தீமை செய்யாது, நன்மை அதிக அளவு செய்யும் லாபஸ்தானங்கிறதுனால. இப்போ இந்த 9ஆம் இடத்து அதிபதி இப்போ எந்த பலன் நடைபெறாது அப்படின்னா 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சனி தன்னுடைய காரகத்துவ பலன்களை குறைக்கும், தடை, தாமதம், இழுபறி. இப்போ 11ஆம் இடத்துடைய அந்த லாபம் அப்படிங்கிறது அதில் என்னதான் 11ஆம் இடத்துல சனி சஞ்சரித்தாலும் சனியுடைய காரகத்துவ அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அது ஸ்லோவாக எது இருந்தாலும் தடை, தாமதம், இழுபறி ஸ்லோவாக பலன்களை செய்யும், ஸ்லோவாக நன்மைகளை செய்யும். அந்த தடை, தாமதம், இழுபறி இல்லாமல் இந்த வக்கர காலங்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 9க்கும் 10க்கும் உடைய பலன், 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய பலன் தடை தாமதம் இல்லாமல் இழுபறி இல்லாமல், அதாவது தொட்ட உடனே எதை தொட்டாலும் உடனே வெற்றி அப்படிங்கிற அமைப்பில் கொடுக்கும். அப்போ 9ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார் அப்படின்னா எதிர்பாராத தனலாபம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு.
பாஸ்போர்ட், விசா இது மாதிரி அதாவது நல்ல கம்பெனியில் வெளிநாடுகளில் போய் நல்ல கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய, அதாவது அங்கேருந்து ஒரு ஆஃபர் வரும், நல்ல சம்பளத்தோட வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாஸ்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு, விசா கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தொலைதூர பயணம், கல்விக்காக தொலைதூர பயணம் அதுமாரி முயற்சி பண்ணுறாங்க இல்லையா, வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு, அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தை வழி உறவுகள் வழியாக நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அதே போல் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபம், 9ஆம் இடம் பாக்கியம். 9, 11 எப்போ சம்மந்தப்படுதோ பொருளாதார சம்பந்தமான எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏன்னா அதிர்ஷ்டம் பாக்கியம் ஸ்தானத்து அதிபதி 11ல் இருந்தால். இப்போ இது வரைக்கும் காரகத்துவ அடிப்படையில் தடை தாமதம் இருந்ததெல்லாம் விலகி உடனடியாக எல்லாம் துரிதமாக நடக்கும். அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் இல்லையா. அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கிறனா தொழிலே லாபம், தொழிலே நிறைய என்ன சொல்கிறது, தொழிலில் வந்து நிறையா வேக்கண்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதாவது பார்த்திங்கன்னா ஆர்டர் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் வந்து பிரம்மாண்டமாகும், நிறைய வந்து வாய்ப்பு கிடைக்கும், அதனால் வருமானம் கிடைக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா 10ஆம் இடங்கிறது தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் அப்படிங்கிற அமைப்பும். அப்போ தன்னுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம், புதிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, எங்கே இருந்தாலும் அங்கே அது சம்பந்தமான இடத்துல ஒரு புதிய பதவி, பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மாமியார் வழி அங்கேருந்து ஒரு சில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி செஞ்சிருக்கிறதுடைய பலன் இந்த தடை தாமதம் இழுபறி இல்லாமல் உடனடியாக நினைத்த காரியம் நடக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 9, 11, 5, 11 சம்மந்தப்படும் போது லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி செயல்படக்கூடிய அமைப்பு. நம்ம நினைச்ச காரியம் நினைத்தபடியே தடை தாமதம் இல்லாமல் அந்த டைம்ல நடக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த 11ஆம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சனி. அப்போ இந்த ஆனி மாதம் 29லேருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை, ஜூலை 13லேருந்து நவம்பர் 28 வரை அந்த டைமை சரியாக பயன்படுத்திக்கணும். அதாவது எந்த ஒரு விஷயம் செய்தாலும் அதில் தடை தாமதம் இழுபறி இல்லாமல் உடனடியாக நடக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா குரு 2ல் இருக்கார். இந்த ஆனி மாதத்தோட அவர் அஸ்தங்கத்திலேருந்து நிவர்த்தி ஆகிடுவார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு 10ல் இருக்கார், குருவுடைய பார்வையில். அப்போ ஜனன ஜாதகத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு யோக திசை நடைபெறும் பட்சத்தில் கோச்சாரம் இப்போ சிறப்பாக இருக்கிறதுனால 100% நல்ல பலன்கள், யோக பலன்கள் அதிக அளவு நடைபெறும். ஜனன ஜாதகத்தில் அவயோக திசை நடக்குது, மாரகாதிபதி திசை நடக்குது, அஷ்டமாதிபதி திசை நடக்குதுன்னா கூட அதனுடைய கெடுபலன்கள் நடைபெறாத காலம். ஏன்னா கோச்சாரம் வலுவாக இருக்குது. 2ல் குரு, வாக்குதானம், குடும்பம், வருமான ஸ்தானத்தில் குரு, சனி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில், ராகு 10ஆம் இடத்துல குரு பார்வையோட. அப்போ கோச்சாரம் மிக வலிமையாக இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர காலம் அப்படிங்கிறது ஒரு பொற்காலம். தடை தாமதம் இல்லாமல் எல்லா காரியங்களும் நினைத்த காரியம் நினைத்தபடியே நடக்கக்கூடிய அமைப்பில் ஒரு மகிழ்ச்சியான காலமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.